ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் த்ரில்லர் படமாக வெளியான லாக். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் காரை எடுத்துக்கிட்டு பிரயாணிக்கிறார். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அவர் அட்டன் பண்ணுற ஒரு 36 கால், இந்த 36 காலும் இவருடைய வாழ்க்கையவே எப்படி தலகுப்புற மாற்றி போடுது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஐவன் லாக். இவர் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக இருக்கிறாரு. படத்துடைய கதைக்களம் நைட் நேரத்தில் நடக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. இவருக்கு கதைப்படி இவருடைய கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க, ஒரு கான்கிரீட் ஃபவுண்டேஷனு. அது என்னைக்கு கதைக்களமாக காமிக்கப்படுதோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அந்த வேலை ஆரம்பிக்கணும். இவர் கண்டிப்பாக அந்த வேலையில் இவருடைய இன்சார்ஜெல்லாம் எல்லா விஷயங்கள் நடக்குது, இவர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஆனால் நம்ம ஆள் நைட் நேரத்தில் காரை எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அவர் எங்கே போகிறார் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நமக்கு சொல்லப்படலை. இப்போ இவர் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஆந்த வேலையை நான் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்து சேர்றேன் அப்படின்னு ஒருத்தராக பேசிக்கிட்டே போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 36 காலை இவர் மொத்தமாக பேசுகிறார். இந்த 36 காலில் குறிப்பிட்ட ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் நமக்கு காமிக்கப்படுது. ஒன்று, இவருடைய சொந்த குடும்பம். இவருக்கு கேத்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபு, இவருக்கு 2 டீனேஜ் பசங்க வேறு. கல்யாணமாகி 15 வருஷமான ஒரு நபர் இவர். இவருடைய குடும்பத்திலிருந்து இவருக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த 2 பசங்களும், அப்பா ஃபுட்பால் மேட்ச் எப்படா ஆரம்பிக்கும்னு சொல்லி உங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த பசங்க 2 பேரும் பேச, உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன், எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி இவருடைய மனைவி பேச, இது ஒரு பக்கம் போகுது. ரெண்டாவது, இவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான் டோனல்னு. நான் தான் முழு பொறுப்பேற்று நாளைக்கு காலையில் நடக்க போகிற அந்த கான்கிரீட் ஃபவுண்டேஷன் வேலையை பார்த்துக்கணும். ஆனால் ஒரு முக்கியமான வேலை காரணமாக நான் கிளம்புறேன், எனக்கு பதிலாக நீ தான் பார்க்க போகிற, அதுக்கு இந்தந்த வேலையெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் கால் பண்ணி அவனுக்கு சொன்னால், என்னங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவர் சொல்கிறார், இங்கே பாரு, மரியாதையாக சொன்ன வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்க கூடயும் சில கம்யூனிகேஷன்ஸு கான்வர்சேஷன்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கு. மூணாவது, இவருடைய பாஸ் ஒருத்தர் கேரத்துன்னு. அவர், ஏன் நாளைக்கு காலையில் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது, இந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய கம்பெனி பேர் எந்த லெவலில் போக போகுது ஈரோ ஃபுல்லாக அப்படின்னு நாங்கள்லாம் வந்து தகச்சு போய் நிற்கிறோம், இந்நேரத்தில் அந்த வேலைக்கு நீ தான் இன்சார்ஜ், அதை விட்டு நீ எங்கேயே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கால் பண்ணி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு 3வது நபர். 4வதாக பேத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, ஹீரோவோட கொலிக். அந்த பொண்ணு அவங்க 7 மாதத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி நடக்குது, அதில் எல்லாம் ட்ரிங்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தருணத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததில் கடைசியாக அந்த பொண்ணுக்கு ஒரு பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு இப்போ ஒரு 7 மாதம் 7.5 மாதத்துலலாம் குறப்பிரசவம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 7 மாதத்துலேயே டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு வேற எப்போ என்னை பார்க்க வருவீங்கன்னு சொல்லி ஹீரோவுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா. இது ஒரு பிரச்சனை. இப்படி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இவருடைய அந்த ட்ராவலு இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே இவர் அட்டன் பண்ண இந்த 36 கால், இந்த கால்களின் காரணமாக இவருடைய லைஃபே எப்படி அப்சைட் டவுனாக மாறுது அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது டாம் ஹார்டியுடைய பர்ஃபார்மன்ஸு. அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பார். இந்த படம் நெடுகிலும் அவர் ஒரே நபர் தான். வேறு எந்த ஒரு கதாபாத்திரங்களும் விஷுவலாக நம்ம காமிக்கவே மாட்டாங்க. 1.5 மணி நேரமும் இவருடைய முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது 1.5 மணி நேரமாக கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ஆடியன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் டாம் ஹார்டி. அவர் போகவே இந்த படத்தில் நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்ட ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் வரும்னு, அது எல்லாரும் வெறும் வாய்ஸ் ஓவரில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் டப்பிங் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒலிவியா கோல்மன் ஆகட்டும், ரூத் வில்சன் ஆகட்டும், டாம் ஹாலண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது அவங்களுடைய டப்பிங் எல்லாமே. ஒரு கதாபாத்திரமே நம்ம மைண்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துது அவங்களுடைய வாய்ஸ் ஓவரு. அவ்வளவு சூப்பராக இருக்குது எல்லாருடைய டப்பிங்குமே. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதைக்களம். அதாவது ஒரு நபர் தான் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரிவார், மீதி எல்லாமே நம்மளுடைய கற்பனையில் நம்மளாக தான் நினச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பிரம்மாண்டம் எது அப்படின்னா நம்மளுடைய கற்பனை தான். அதுக்கு ஈக்குவலாக எதையும் நீங்கள் விஷுவலாக கொண்டு வந்துட முடியாது படத்தில்.
இந்த படத்தில் அந்த மேஜிக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும், எல்லா கதாபாத்திரங்களும், அவங்களுடைய ஒரு முகமாக இருக்கட்டும், அவங்க எந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், இது எல்லாத்தையும் நம்மளுடைய கற்பனையிலேயே அவங்கவங்க என்னென்ன தோணுதோ யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக விட்டுருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக அதை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை அவ்வளவு அற்புதமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய சவுண்ட் ரெக்கார்டிங்கு, சவுண்ட் மிக்சிங்கு, சவுண்ட் எடிட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கும். இந்த படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கே அற்புதம் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, இவங்க பண்ணின சின்ன சின்ன வேலைப்பாடுகள், மைன்யூட்டான ரெக்கார்டிங்கு, அதை எந்த அளவுக்கு அற்புதமாக எடிட் பண்ணி மிக்ஸ் பண்ணாங்க. இந்த விஷயங்கள் தான் இந்த படம் நமக்கு பார்க்கும்போது மீதி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் தாண்டி கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த படம் டெஃபினட்டாக ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கார், அதுக்குள்ளே ஒரு ஹீரோ, அவர் கையில் ஒரு ஃபோன், அவ்வளோதான் மொத்த படமே. அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டாக சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நான் சொல்ல வர விஷயம், நல்ல கதை, சூப்பரான ஒரு திரைக்கதை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பட்ஜெட்டுங்கிறது ஒரு கன்ஸ்டன்ட்டே கிடையாது. இந்த படத்தை பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரீடு மாதிரி ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் இருக்கும் ஒரு சின்ன க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே. அந்த கதாபாத்திரம் பேசுகிற டயலாக் தான் மொத்த படமே அப்படிங்கிற படங்கள்லாம் யாருக்கு பிடிக்குமோ அந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கான்டென்ட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் இது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சப்டைட்டிலோடு இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.